ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஈந்து நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சசத் பர்பரமா தஸ்மே ஸ்ரீ குரவே நம குரவே சல்லோகனாம் பிசே பரோகினாம் நதியேஸ்வர வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன் லோகநாதன் ஜோதிடர் குடும்பலிலிருந்து பேசுகிறேன். நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த பாவங்கள் குறிக்கும் உறவுகளை பற்றி புதிய தகவல்கள் பார்க்கலாம். அதாவது புதிய தகவல்கள்னால், அதாவது பொதுவாக பாவகங்கள் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறவு இருக்குது. அதை தான் நாம் பார்த்துருப்போம். அதில் சில சூட்சமமான விஷயங்களையும் பார்க்கலாம். அதாவது இப்போ ஒன்று உதாரணமாக லக்கண பாவம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஜாதகரை தான் குறிக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பாவகத்தில் இளைய தாய் மாமனுடைய மனைவி வீட்டில் புதிதாக வரக்கூடிய உறவுகளையும் குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம புதிதாக பார்க்க போகிறோம். அது மாதிரி பார்க்க போகிறோம். அப்போ இளைய தாய் மாமனுடைய மனைவி வீட்டில், அதாவது அவங்க பிறந்த வீடு இருக்கு இல்லையா, அங்கே புதிதாக வரக்கூடிய உறவுகளையும் அதுதான் குறிக்கும். அதாவது இது ஏங்கிறது இந்த அடுத்த இதில் சொல்கிறோம். அதாவது அதுக்கு அதே மாதிரியே நம்மளுடைய 2ஆம் பாவங்கிறது நம்மளுடைய குடும்பத்தை மட்டும் குறிக்காது, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய புதிய உறவுகளையும் குறிக்கும். நம்ம குடும்பத்தை குறிக்குது இல்லையா, அதே மாதிரி பெரியம்மாவை குறிக்கும், பெரியப்பாவை பெரிய மாமாவை குறிக்கும், பெரியப்பா குறிக்காது பெரிய மாமாவை குறிக்கும், பெரிய தாய் மாமனை குறிக்கும். அதே மாதிரியே நம்ம குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய புதிய உறவுகள் அப்படின்னா யார் வந்தாலும் அதை குறிக்கும். ஒரு குடும்பம் பெரிதாகுது அப்படின்னா அப்போ அந்த அதாவது குடும்பம் அப்படிங்கிறது 2ஆம் பாவங்கிறது ஒரு குடும்பம் அது பெரிதாகிறது தான் குறிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு வருமானத்துக்குரிய இடம் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல், அது வந்து அது வருமானம் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே வர பண வரவை மட்டும் குறிக்காது, வரக்கூடிய உறவுகளையும் குறிக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த பாவகத்தை அதுக்காக எடுக்கிறோம். அப்போ வந்து இந்த 2ஆம் பாவங்கிறது குடும்ப உறுப்பினர்கள் புதுசாக பிறக்க அந்த குடும்பம் பெருசாகிறத குறிக்கிறதுனால தான் நம்ம இந்த 2ஆம் பாவத்தை புதிதாக வரக்கூடிய பாவகமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே 3ஆம் பாவங்கிறது இளைய சகோதரத்தை குறிக்கும், இளைய சகோதரியை குறிக்கும். அதே மாதிரியே பெரியம்மா வீட்டுக்கு வரக்கூடிய புதிதாக வரக்கூடிய உறவுகளையும் அது குறிக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கான விளக்கத்தை ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே மாதிரி எல்லா பாவத்துக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4ஆம் பாவங்கிறது தாயார், அந்த இளைய சகோதரர் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய புதிய உறவுகளையும் குறிக்கும். தாயாரை மட்டும் குறிக்காது, இளைய சகோதரர் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய புதியதாக வரக்கூடிய உறவுகள், உதாரணம் இளைய சகோதரன் அல்லது சகோதரிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதை பற்றி இல்லாமல் குறிக்கும். அது வேறு பாவகம் அவங்களுக்கு 5ஆம் பாவம் இருந்தாலும் அவருடைய குடும்பம் பெருசாகிறது இது குறிக்கும். அதே மாதிரி 5ஆம் பாவங்கிறது தாத்தாவை குறிக்கும். நமக்கு பிறந்த குழந்தைகளை உண்மையிலுமே இது குழந்தைகளை இதுதான் நம்ம எடுக்கிறோம். நம்ம குழந்தைகள் அப்படின்னா இதுதான் எடுக்கிறோம். இருந்தாலும் நாம் இந்த 2ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. மூத்த சகோதரர்களின் மனைவி, மூத்த சகோதரின் கணவன், இவங்களையும் அது குறிக்கும். அதாவது இந்த 5ஆம் பாவங்கிறது. ஏன்னா 11ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் இல்லையா, அதனால். அதே மாதிரியே 6ஆம் பாவங்கிறது தாய் மாமன், மூத்த சகோதரனின் மனைவி அல்லது மூத்த சகோதரனின் கணவன் வீட்டில் புதிதாக அவங்க மூத்த சகோதரி வந்து வாழ போனாங்களே அந்த வீட்டில் புதிதாக வரக்கூடிய உறவுகள், இவங்களையும் சேர்த்து தான் குறிக்கும். அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் குறிக்கும். அதே மாதிரி 7ஆம் பாவங்கிறது மனைவியை குறிக்கும். நம்மளுடைய மனைவியை அவங்க சாதாரனுடைய மனைவியை குறிக்கும். நம்மளுடைய அம்மாவுடைய அம்மாவை குறிக்கும். அதாவது அம்மாச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜாதகருடைய அம்மாவின் அம்மாச்சியை குறிக்கும். அதே மாதிரி தாய்மாமன் வீட்டிற்குள்ளே புதிதாக வரக்கூடிய உறவுகளை, அதாவது இளைய தாய் மாமனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அவர்களுடைய குடும்பம் விருத்தியாகிறதையும் குறிக்கும். அதே மாதிரி அதை குறிக்கும். அதே மாதிரியே 8ஆம் பாவங்கிறது மனைவியின் பிறந்த வீட்டை குறிக்கும். மனைவிக்கு 2ஆம் பாவம் இல்லையா, அதனால் மனைவியினுடைய பிறந்த வீட்டை குறிக்கும். மனைவியின் பிறந்த வீட்டுக்குள்ளே புதிதாக வரக்கூடிய உறவுகளையும் குறிக்கும். ஏன்னா அவங்க மனைவி வீட்டில் அவங்க தாய் மாமனுடைய இதை தவிர மற்றவங்களும் இருப்பாங்க இல்லையா, இளைய தாய்மாமனை தவிர அங்கே அதையும் குறிக்கும். மனைவியின் சகோதரர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் குறிக்கும். பெரியம்மாவின் கணவர் அல்லது பெரிய தாய் மாமனுடைய மனைவி, அவங்களையும் இந்த 8ஆம் பாவம் குறிக்கும். அதே மாதிரியே 9ஆம் பாவங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய, அந்த ஜாதகருடைய தந்தையை குறிக்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இளைய சகோதரனுடைய மனைவி அல்லது இளைய சகோதரனுடைய கணவன், இவங்களையும் அது குறிக்கும். அதே மாதிரியே பெரிய தாய் மாமன் மனைவி வீட்டில் புதிதாக மனைவி வீட்டில் புதிதாக வரக்கூடிய உறவுகளையும், அதாவது மனைவி வீட்டில் புதிதாக வரக்கூடிய உறவுகளையும் அது குறிக்கும். பெரிய தாய் மாமன் மனைவி வீட்டில் புதிதாக வரக்கூடிய உறவுகளையும் அது குறிக்கும். அதுக்கடுத்து 10ஆம் பாவங்கிறது மாமியார் குறிக்கும். இளைய சகோதரின் மனைவி வீட்டில் புதிதாக மலரும் உறவுகள், இளைய சகோதரின் மனைவி வீட்டில் புதிதாக, ஏன்னா 9ஆம் பாவம், 3ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் 9ஆம் பாவம், அதுக்கு 2ஆம் பாவம் 10ஆம் பாவம். அதனால்
அந்த மனைவி வீட்டில் மனைவியின் இளைய சகோதரனுடைய மனைவி வீட்டில் புதிதாக வரக்கூடிய உறவுகள், அவங்களுடைய வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களையெல்லாம் குறிக்கும். 11ஆம் பாவங்கிறது மூத்த சகோதரர், சித்தப்பா இவங்களை குறிக்கும். மூத்த மகனின் மனைவி, மூத்த மகளின் கணவன் இவங்களையும் அது குறிக்கும். அதே மாதிரியே 12ஆம் பாவங்கிறது தகப்பனின் தாயை குறிக்கும், தாயின் தந்தையை குறிக்கும். நம்முடைய ஜாதகருடைய தாயாருடைய தந்தையை குறிக்கும். மூத்த மகனுடைய மனைவி வீட்டில் புதிதாக வரக்கூடிய உறவுகளையும் அது குறிக்கும். அது மூத்த மகன் அப்படின்னா நமக்கு 5ஆம் பாவம் தான். அதுக்கு 7ஆம் பாவம், 11ஆம் பாவம், அதுக்கு 2ஆம் பாவமாக அந்த 12ஆம் பாவம் வர்றதுனால அவங்க வீட்டில் புதிதாக வரக்கூடிய உறவுகளை பற்றிலாம் குறிக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.